ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு தான், அரிசியும் பருப்பு சாதம் தான் சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாம். அதே மாதிரி எல்லார் வீட்லையும் நீங்கள் எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம பார்க்கலாம் அது தேவையான பொருட்கள் என்னென்னு. நல்லா பொடியை கட் பண்ண வெங்காயம், பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, நமக்கு சீரகம் எடுத்துருக்கோம், சீரகம், கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதையும் நம்ம முதல்ல போட வேண்டியது வந்து என்னென்னா சீரகமும் வெந்தயமும் தான் முதல்ல போடணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. என்ன பண்ணணும்னா சீரகம் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். என்னடா வீட்டுக்கு வெளியே எதுவும் சவுண்டாக வச்சுருக்கானே அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? கொஞ்சம் ரிலேஷன்ஸ்லாம் வந்திருக்காங்க. நம்ம இந்த அளவு சேர்த்தா போதும். வெந்தயம் அதுக்கு மேலே சேர்த்துக்கோங்கன்னா சீரகம் கொஞ்சம் புரிஞ்ச போதும். அந்த புரியிற நேரத்தை என்ன பண்ணிடணும், நம்ம வெந்தயத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டதுக்கப்புறம் முதல்ல நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். வெங்காயம் வந்து நம்ம முதல்ல சேர்க்கணும்னா அது நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். எண்ணெயிலேயே நல்லா பாயிலாக இருக்கிறதுக்காக தான் அந்த ஃப்ளேவருக்காக வந்து தான் நம்ம என்ன பண்ணணும், முதலே வெங்காயத்தை சேர்க்குறோம். இப்போ அடுத்து வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தக்காளி நம்ம ஆட் பண்ணிப்போம். இது போட்டு ஆட் பண்ணதுமே என்ன பண்ணிடணும், நம்ம உப்பு எடுத்துக்கணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நமக்கு தேவை எந்த அளவோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் அந்த தக்காளி வந்துட்டு நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இடத்துக்கு நல்லா கொஞ்சம் பாயில் ஆகி குக்காகி வந்துருச்சு. ஸோ எல்லோரும் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருப்பீங்க, சாம்பார் பொடி போடுவாங்க, சிலர் பருப்பு சாப்பாடு ஆக்குறாங்கனாவே. பட் நான் என்ன போடுவேன்னா இந்த ரசப்பொடி தான் போடுவேன். அதோடய ஃப்ளேவரு அதே மாதிரி டேஸ்ட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு எப்பவும் போல் இந்த டர்மரிக் யூஸ் பண்ணுவோம், அது மஞ்சத்தூள் போடுவேன். இது போட்டு இது பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு வாசனையும் கம்மன்னு வரும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த இடத்துக்கு ஒரு பாயில் ஆகிருக்கு அப்படின்றது. பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்குவோம், அரிசி போட்டுருவோம். அரிசி ஊற வைக்கிறதுன்னு எப்படி பண்ணணும்னா பருப்பு போடுறோம் இல்லையா, அதை என்ன பண்ணணும், பருப்பு அந்த அரிசி ஊற வைக்கிற போதே இந்த பருப்பும் சேர்த்து ஊற வச்சுறது இன்னும் நல்லது. அது நல்லா பருப்பு கொஞ்சம் நல்லா ஊறி வந்துடும். அப்போ வந்துட்டு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதை தாண்டி அரிசிக்கு தண்ணி அதிகமாக ஊற்றணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பருப்பு சாப்பாடை பொறுத்தளவு குழஞ்ச மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அதனால் நான் வந்துட்டு எவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா 3 சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதனால் அரிசி வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அப்படின்னா நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். சரி, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு சாப்பாட்டில் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும்.
அதே மாதிரி நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு 2 விசில் நம்ம அடுப்பு வச்சுட்டு வந்துட்டோம். 2 விசில் வந்துருச்சுன்னா நம்ம உடனே இது பண்ணிக்கலாம். வெளியே நல்லா சவுண்ட் விட்டுருக்காங்க. அது 2 விசில் வரைக்கும் நம்மளும் போய் அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோமா? வாங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுவோன்னா சாப்பாடு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாண்டு வந்தாச்சு. இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், விசில் எடுத்துருக்கோம். ஏன்னா பருப்பு சாப்பாட்டை பொறுத்தா மட்டும் அது கொலகொலன்றதுனால சாப்பாடு சூப்பராக இருக்கும். பருப்பு சாப்பாடு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் விசில் வந்ததையும் ஒரு 2 நிமிஷத்தில் பிடிங்கி விட்டுட்டு நல்லா கிளறி வச்சுருங்க. அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ஆக்கி செஞ்சு சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை பாய்.